ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் அருள்பி முருகேசன். இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1200 வருட பழமையான சிவன் கோயில், இருதயலீஸ்வரர் சிவன் கோயிலை பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட பேர் இருதயலீஸ்வரர். உள்ளே இருக்க அம்பிகையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மரகதாம்பாள். ஸோ இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் இலுப்பை மரம். இப்போ கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏறக்குறைய 1300 வருட பழமையான சிவன் கோயிலுங்க இது. ஒரு மனிதனோட எண்ணத்திற்கு எவ்வளோ சக்தி இருக்குன்றதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுங்க. இப்போ மனிதன் எண்ணத்தாலேயே நம்ம வந்து கோயிலை கட்ட முடியும் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூசலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்ந்து வந்துட்டுருக்கார் திருநீன்ற ஊரில். ஸோ திருநீரை உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு இருக்கிறதால பூசலார்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா 63வது நாயன்மாராக சொல்கிறாங்க. சிவனாலேயே அறியப்பட்ட 63வது நாயன்மாருங்க இவர் பார்த்திங்கன்னா இறைவன் மீது மிகப்பெரிய அன்பும் பக்தியும் வைத்துட்ருக்காரு. டெய்லி வந்து ஒரு வெட்ட வழியில் ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. அந்த சிவலிங்கத்தை வழிபட்டுட்டு இருக்காருங்க. அதீத அன்புனாலையும் பக்தியினாலையும் எப்படியாவது இந்த லிங்கத்துக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறாரு. கோயில் கட்டுறதுக்கான தேவையான வசதியும் பொருள் எதுவுமே அவர்கிட்ட இல்லாததால் மக்கள் வந்து கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்படியாவது நம்ம கோயிலை கட்டணும்னு அவர் நினச்சி என்ன பண்ணுறாரு, தியான நிலையில் உட்காந்து நம்ம கோயில் வந்து மனசளவில் கட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை பார்த்திங்கன்னா எண்ணத்தினாலேயே, அதாவது சாதாரணமாக நம்ம வந்து நினச்சா டக்குன்னு கட்டுற மாதிரி இல்லை. ஒரு சராசரியாக ஒரு கோயிலை கட்டுறதுக்கான என்னென்ன ஆகம் விதிகள் இருக்கோ, எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்களோ அதே மாதிரி அந்த கோயிலோட ஆகம் விதிகள் பிரகாரம் அதுக்கான கால நிலைகள், அதோட அமைப்பு அளவு, அதே மாதிரி அந்த பீடம் பேஸ் மட்டத்துலேருந்து ஒரு படியாக என்ன பண்ணுறாரு, கோயிலோட கருவறை வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம எண்ணத்தாலேயே மனக்கோட்டைக்குள்ளே மனசுக்குள்ளே கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கோயிலை கட்டின இவர் ராஜ நரசிம்மன், பல்லவ காலத்து மன்னன், மனசுக்குள்ளே கட்டிக்கிட்டு இருக்காரு. இதை கட்டி கும்பாபிஷேகத்துக்கான தேதியும் முடிவு பண்ணி வைக்கிறார். இதே சமகாலத்தில் பல்லவ மன்னன் காஞ்சிபுரத்தை ஆண்டுக்கிட்டு இருக்காருங்க. அவர் என்ன பண்ண கைலாயநாதர் ஒரு சிவன் கோயிலை கட்டுறாரு. சிவன் கோயிலை கட்டி அவர் என்ன பண்ணுறாரு, திருநீன்ற ஊரில் பூசலா நாயனார் முடிவு பண்ணி வச்சுருந்தா அதே தேதியில் கும்பாபிஷேகம் இப்போலாம் முடிவு பண்ணுறாருங்க. ஸோ கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அந்த பேர் சிவன் பேர், அந்த கைலாசநாதர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மேஸ்வரன்ற பேரில் அவர் அழைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் மன சந்தோஷத்தோடு கோயிலை கட்டி முடிச்சு நிறைவோட தூங்குறாரு. உறக்கத்தில் சிவன் காட்சி அளிக்கிறாரு. கனவில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ கும்பாபிஷேகம் பண்ணுற அதே தேதி அன்றைக்கி நல்லா வர முடியாது. அதே தேதியில் திருநெல்வேலியோட பக்தன் வந்து கோயில் கட்டியிருக்காரு. அந்த இதுக்கு நான் போகிறதுனால உன்னோட இதுக்கு என்னால் வர முடியாது. அதெல்லாம் நீ தேதியை மாற்றி வையின்னு சொல்கிறாரு. ஸோ இதை அறிஞ்ச மன்னன் அடுத்தலாம் என்ன பண்ணுறாருனா, இருக்கிற வேலையெல்லாம் இங்கே கும்பாபிஷேக வேலையெல்லாம் பார்க்க சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அமைச்சர் பெருமக்களோட குதிரைகள் யானைப்பட சோழ திருநெல்வேலூர் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த மாதிரி கோயில் எதுவுமே இல்லை. மக்கள்கிட்ட கேட்குறாரு, மரத்தடியில் இருக்காரு, அவரை போய் கேளுங்கன்றாங்க. பூசலார்ட்ட போய் கேட்குறாரு, ஆமாம் சுவாமி, எனக்கு நான் தான் வந்து மனசால் தான் கோயில் கட்டணும் சார், மனசில் இருக்கிறது எண்ணத்தை அப்படியே அவர்கிட்ட சொல்கிறாரு. அவரோட மனசை அரசன் பார்க்குறாரு. அதாவது இறைவன் வந்து கோயிலில் காசு படத்துக்கு அப்பாற்பட்டிருக்காங்க. எண்ணத்தினாலேயே நம்ம எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு அந்த எண்ணத்தை உள்வாங்கிறாரு. ஸோ நம்ம இறைவனை தேட தேட அதுக்குள்ளவே நம்ம கரைஞ்சி என்ன பண்ணுறோம், அடுத்த இறைவனாகவே நம்ம அந்த நிலைக்கு வந்துடும்ன்றதை உணர்றாரு. அதுக்கப்புறம் அவரோட எண்ணத்தின் பிரகாரம் அதை உள்வாங்கி அரசனே அவர் என்ன பண்ணுறாரு, காஞ்சிபுரத்தை ஆண்ட ராஜ நரசிம்மனே என்ன பண்ணுறாரு, அந்த கோயிலை முழுமையாக கட்டி முடிக்கிறாருங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கோயில் பிரகாரத்துக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா கருவறைக்குள்ளே சுவாமி அவர் வந்து பூசல நாயனாரோட கை கூப்பினபடி வந்து அவரோட விக்கிரகம் வச்சுருப்பாங்க. கோயிலை கட்டின ராஜசிம்மனோட சிலை வந்து வெளியில் வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனோட எண்ணத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்றது மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ரெண்டாவது, மனசுக்குள்ளவே அவர் வாழ்ந்ததால் இது இருதயலீஸ்வரன்ற பெயரோடு அழைக்கப்படுறாரு. இவரை வணங்குறது மூலமாக இருதயத்தில் உள்ள மாசுக்கள், இருதய சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நீங்கிறதா மிகப்பெரிய ஐதீகம் இருக்குது. திங்கட்கிழமை தோறும் நீங்கள் சுவாமியை வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறவங்க இருதய சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் நீங்கிறதா மிகப்பெரிய ஐதீகம் இருக்குது. கட்டாயமாக வந்து சென்னையிலேருந்து 33 கிலோமீட்டர் தாங்க. இந்த சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணிட்டு சுவாமியோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறலாங்க. ரொம்ப அமைப்பாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் பெற்ற தாயார்னு 108 திவ்யஸ்தலத்தில் ஒரு ஸ்தலமாக அறியப்படக்கூடிய எண்ணெய் பெற்ற தாயார் பெருமாள் கோயில் இருக்குது, வரராஜ பெருமாள் கோயில் இருக்குது. அதையும் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. பாருங்கள். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா
என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா முன்னம்பலத்தவா